ஸ்லீப்பர் செல் தான். சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னு சொன்னது காரணமே அதான். அவங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் எடுத்துட்டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ப்ராஜெக்ட்ல யாரு சிறப்பா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. சோ அதே தான் டிஎம்கே இங்க பண்ணுது. அவங்களுக்கான ஒரு அஜெண்டா. சோ அந்த மாதிரி நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரு ஒர்க் பண்றாங்களோ விஜய் அண்ணாவுக்கு கொடுத்திருக்க அந்த பெர்சன்டேஜும் இப்ப கரண்ட்ல இருக்க முதல்வரோட அந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 7% தான். அந்த 7% இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆண்டு காலம் இருக்கு. விஜய் அண்ணா நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடியல. அந்த 7 கண்டிப்பா இந்த 30 எல்லாம் இல்ல, 30-35 தாண்டி கூட மத்த மாவட்டங்களை கம்பேர் பண்ணல திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பக்கம் ஏடிஎம்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது, இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்காங்கிறதும் நல்லாவே எனக்கு தெரியும். அதனால அவங்களோட கம்பேரிசன் தேவையில்லாதது ஒன்னாதான் நான் பாக்குறேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2026 தேர்தல் வந்து வெற்றியை நோக்கி தான் பயணம் இருக்கு. ஸோ அதுல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாலும், எடுத்தோன்னே முதல் தேர்தல் எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னாலும், மக்கள் இன்னைக்கு மாற்றத்தை விரும்புறாங்க. growth அப்படின்னு சொல்லி பார்த்தா டெவலப்மெண்ட்டை தாண்டி இன்னைக்கு பிரச்சனைகளோட growth வந்து அந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது எல்லாமே டிஎம்கே பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொலைகள் இந்த 4 இயர்ஸ்ல மாசத்துக்கு 2 கொலை நடக்குது. அதுவும் குறிப்பா அங்க இருக்கிற விவசாயிகள் நிறைய கொல்லப்படுறாங்க. தனியா இருக்கிற நபர்கள் ரோட்ல யாரும் நடந்து போக முடியல.